போர்டில் யாரெல்லாம் இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருப்பார், இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி இருப்பார், எனர்ஜி செக்ரட்டரி இருப்பார். இப்படி மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அந்த போர்டில் இருப்பாங்க. இப்போ அவங்க தான் அந்த டெண்டரை வந்து இறுதி செய்யக்கூடிய இடங்கள். இதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது. இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாக வழக்கமாக இருக்கிறது. உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த டெண்டரை இறுதி செய்யக்கூடிய பணிகள் இருக்கும். அதனால் இதில் வந்து யாரும் வந்து தவறுகள் செய்ய முடியாது. ஒரு குழுவில் தவறு நடந்தால் கூட அடுத்த குழு அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த டெண்டரை ரத்து பண்ணுவாங்க. இல்லைனா அடுத்த மறு டெண்டருக்கு போவாங்க. ரேட்டு அதிகமாக இருந்ததுன்னா அவங்கள சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை கூப்பிட்டு ரேட்டை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி ரேட்டை குறைப்பாங்க. ஏதோ புதுசாக இப்போ 3 குழு அமைச்சு அந்த குழு ஏதோ வந்து புதிதாக விதிமுறைகளை வகுப்பதைப் போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மின்னகத்தை பற்றி பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்த்தா பேட்டியில் கொடுத்துருந்தார். புதுசாக ஒரு நம்பர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பரு. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், மக்கள் இதை பயன்படுத்தலான்னு சொன்னாங்க. அதெல்லாம் 2021 எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மின்னகத்தை அவங்களே நேரில் வருகை இருந்து மின்வாரி அலுவலகத்துக்கு தொடங்கி வச்சு, நானே உங்கள்கிட்ட சட்டமன்றத்திலேயே பதில் சொல்லியிருந்தேன். 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. அதனால் எதையுமே வந்து இவங்க முழுமையாக ஆராயாமல், சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள் அந்த துறையை பற்றி முழுமையாக கவனம் செலுத்தி தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரைகுறைத்தனமாக அவருடைய அவங்ககிட்ட சுத்தமாக வந்து நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதை வெளிக்காட்ட முடியாமல் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாற்று கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கின்ற பொழுதே நான் சொன்னேன், சட்டமன்றத்திலே 1,55,000 கோடி மின்வாரியம் கடனில் இருக்குன்னு சொன்னேன். வருஷம் 15,000 கோடி வட்டி கட்டுறோன்னு சொன்னேன். இப்போ இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ வட்டி கட்டியிருப்போம்? ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 75,000 கோடி வட்டியே கட்டியிருக்கோம். அப்போ 2 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாரு. நாங்கள் இருக்கும்போதே 1,5 லட்சம் கோடி, நாங்கள் வரும்போது 1,5 லட்சம் கோடி கடன், வட்டி கட்டினது சேர்த்துனீங்கன்னா 2 லட்சம் கோடி நார்மலாக வரக்கூடியது தான். அந்த 2 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறத தவிர தமிழ்நாடு அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து மின்வாரியத்துக்கு எவ்வளோ நிதி கொடுத்தாங்கன்னு அதை மின்துறை அமைச்சர் சொல்லலை. இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு நிதிகளை கொடுத்து மின்வாரியத்தை எந்த அளவிற்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் காப்பாற்றினாருங்கிறத சொல்லலை. ஏறத்தாழ 70,000 கோடி அளவிற்கு மின்சார வாரியத்திற்கு இந்த 5 ஆண்டுகளில் நிதிகளை எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து விடுவித்து மின்வாரியம் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதனால் நான் உங்கள் மூலியமாக சொல்லிக்கிறதுனா, மின்வெட்டுக்கு உரிய காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அதற்கு மாறாக ஏதோ தவறுகள் நடந்ததைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு, ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனால் யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷனில் காணாமல் போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருடைய கடமை, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கடமை. ஒரு கீழ் லெவலில் இருக்க ஒரு தவறு பண்ணாங்க அப்படின்னா, உங்கள் நிறுவனத்தில் யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட்டர் தவறு பண்ணால் உடனடியாக மேலக்கும் நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க. அது மாதிரி தான் அதுவும் ஒரு துறை சார்ந்தது. அது வந்து ஒரு பெரிய அளவில் ஏதோ தவறுகள் நடந்தது போல் அந்த துறை ஏதோ வந்து இவங்க புதுசாக நான் 2-3 பேட்டியில் பார்த்தேன். சீரமைக்க போகிறேன். முதல்ல மின்வெட்டை சீரமைங்க, அப்புறம் துறைகளை சீரமைக்கலாம். துறைகள்லாம் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டு பல முன்னேற்றங்களை நோக்கி போயிடுச்சு. கடைசி 2 வருஷம் இதில் வருவாயில் தான் இருந்தது மின்வாரியம். அதனால் முதல்ல மின்வெட்டை சீரமைக்கிறத விட்டுட்டு துறைகளை சீரமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. மின்வெட்டுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசு. அவர் சொல்றது கடந்த ஆட்சியோட ஆதரவாளர்களான அதிகாரிகள் சிலர் தப்பு பண்றாங்க, அதனால மின்வெட்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தப்பட மாதிரி பதில் சொல்லிட்டு, எதிர்கட்சி உங்களுக்கு ஆதரவான அதிகாரிகள் தான் தப்பு பண்றாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது சார் கேட்குறது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசு மாறலாம், அதிகாரிகள் மாற மாட்டாங்க, அவங்களே தான் இருப்பாங்க. சிஇயாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு வேணால் பணியிட மாற்றம் செய்யலாமா தவிர அவங்க அந்த மின் வாரியத்தில் தான் பணியாற்றக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதே அதிகாரிகள் தான் அங்கே மின் வாரியத்தில் பணியாற்ற போகிறாங்க. ஆக பணியாற்றக்கூடிய அதிகாரிகளில் யார் ஒரு சிலர் தவறு அன்றைக்கி சொல்லும்போது பார்த்தாங்க 1% கருப்பாடுகள். நாங்கள் இப்போ அந்த 1% யாருங்கிறத 99% அதிகாரிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. 100 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் தவறு பண்ணுறாங்கன்னா யார் அந்த ஒருவர் தவறு செய்யக்கூடியவர்கள் எளிதில் கண்டறிய முடியும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அதெல்லாம் வந்து அதாவது என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆடவே தெரியாதான் வீதி கோணையும் வாங்கலாம். அது மாதிரி துறை சார்ந்து விவரங்கள் புரிதல் இல்லை, அந்த புரிதலுக்கான அவர்களுக்கு அந்த தகுதியும் இல்லை, அதை மறைப்பதற்கு இது போன்ற கருப்பாடுகள் இருக்கிறது என்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். நீங்கள் வந்து அடுத்த முறை உங்கள் சென்னையில் கூட சொல்லி அந்த துறை அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துனீங்களா? மின் விநியோகம் சம்பந்தமாக சிஎஸ்சி லெவலில் ஒரு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி முடிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்கிறீங்க? நீங்கள் ஒரு பத்திரிகை ரிலீஸ் கொடுத்துருக்கிறீங்களா? இந்த ஆய்வுக் கூட்டங்கள் சம்மந்தமாக இதெல்லாம் அறிவுறுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்களான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்கான்னு உங்களுக்கே தெரியும். மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த மின்மாற்றிகள் வாங்கினதுல ஊழல் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த கடந்த 5 ஆண்டுகள் இருந்த எல்லாமே இருந்த ஆர்டிஸ்டுக்கான
யாரோ சொல்லி அதை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பெயரும் அந்த கூட அதாவது இப்போ தான் நீங்கள் கேள்வியில் கேட்கும்போது சில கேள்விகளை முன் வச்சிங்க. அதாவது அரசு இப்போ நாங்கள் தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புதிய அரசு வந்திருக்கு. புதிய அரசு வரும்போது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எப்படி வந்து